உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணுறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரம் தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட சில்வர் இட்லி பாத்திரம் இல்லை, அதனால் இந்த சில்வர் இட்லி பாத்திரத்தை வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக. இதில் உங்களுக்கு மினி இட்லி பிளேட்டும் ஒரு புட்டு பிளேட்டும் அதோடய வருது. இட்லி பாத்திரம் ரொம்ப கனமாக நல்லா இருந்தது. 14 குழி இருக்குது அந்த இட்லியில். 14 இட்லி ஒரே நேரத்தில் நம்ம செய்ய முடியும். இந்த இட்லி பாத்திரம் இண்டக்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இட்லி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நான் அதுக்காகவே வாங்கினேன். கேஸ் கொஞ்சம் மிச்சமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் வைக்கலான்னு இந்த இட்லி பாத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். பலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இட்லி பாத்திரம் பிடிச்சிருந்தா அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி இட்லி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். இட்லி தட்டில் இந்த மாதிரி இட்லியை ஊற்றி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் எண்ணெய் தடவி. இட்லி வெந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த அந்த ஸ்பூனால் நல்லா அப்படியே எடுத்தாச்சு மெதுவாக. இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி புது இட்லி பாத்திரத்தில் இட்லி செஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். இண்டக்ஷனில் இட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா இட்லி வெந்ததுக்கப்புறம் அதாவே ஆஃப் ஆகிடுது. இட்லி நம்ம ஈஸியாக செய்ய முடியுது. இட்லியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி பாத்திரம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.